இந்திய விடுதலைக்காக முதலில் தமிழ் மண்ணில் வாளை சுழற்றிய வீரர், திருநெல்வேலி சீமையில் ஆங்கிலேயர்களை அலறவிட்ட சூரர், ஆற்காட்டு நவாப்பின் கைக்குலி மருதநாயத்தை மண்டிட வைத்த மாவீரர், தமிழ் இனத்தின் பெரிய அடையாளம், நெற்கட்டான் செவலை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த பாளையக்காரர் பூலித்தேவர். இந்திய விடுதலை வரலாற்றில் வெள்ளையனே வெளியேறு என்று முதலாக 1755ஆம் ஆண்டில் வீர முழக்கமிட்டவர். இதனால் இந்தியாவின் முதல் விடுதலை போர் என கருதப்படும் சிப்பாய் கழகத்திற்கு முன்னோடியாக கருதப்படுகிறார். நெற்கட்டான் செவ்வலுக்கு பெருமை என்ன, நெருப்பாற்றை கடந்த பூலித்தேவன் ஆளே என்ற நாட்டுப்புற பாடலை கொண்டு இவரின் சிறப்பை அறியலாம். பூலி நாடு என்பது பாண்டிய நாட்டில் அமைந்த அகநாடுகளுள் ஒன்று. சங்க காலம் தொட்டே இருந்த பாண்டியர் ஆட்சியின் கீழ் இந்த நாடு 1378ஆம் ஆண்டு சேர நாட்டில் இருந்த ஒரு பாண்டிய மன்னனால் வரகுண ராமன் சிந்தாமணி காத்தப்ப பூலித்தேவர் என்ற தளபதிக்கு தானமாக வழங்கப்பட்டது. இவர் ஆப்பநாட்டு கொண்டையங்கோட்டை மறவர் வழியில் வந்தவர் ஆவார். ஆரம்ப காலத்தில் இதன் தலைநகரம் ஆவுடையார்புரம். 1529ஆம் ஆண்டு முதல் 1564ஆம் ஆண்டு வரை பாண்டிய நாடு 72 பாலங்களாக பிரிக்கப்பட்ட போது பூலி நாட்டின் பகுதிகள் அதனுள் அடங்கியிருந்தன. அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து அதன் தலைநகரம் நெற்கட்டான் செவலுக்கு மாற்றப்பட்டது. நாயக்கர் கால வீழ்ச்சியின் போது பாளையங்கள் சுய உரிமை பெறத் தொடங்கின. வரகுண ராமன் சிந்தாமணி காத்தப்ப பூலித்தேவரின் வழிவந்த 10ஆம் தலைமுறை மன்னரே சித்திரபுத்திர பூலித்தேவர் என்பவர் ஆவார். பூலித்தேவர் தன் பகுதியில் நிலத்தை அடமானம் பிடிக்கும் பண்ணையார்களுக்கோ அல்லது ஆதிக்கம் செலுத்தும் மேலிடத்திற்கோ மேல் வாரம் தன்மையிலோ வரி என்ற பெயரிலோ ஒரு மணி நெல் கூட யாருக்கும் கண்ணில் காட்ட மாட்டாராம். இதன் காரணமாகவே ஆவுடையார்புரம் நெற்கட்டான் செவல் என்றாக மாறியது. அதாவது கப்பமாக நெல் கட்ட வேண்டுமென்று ஆங்கிலேயர்களோ வேறு பாளையக்காரர்களோ யாராவது கேட்டால் ஒரு மணி நெல் கூட கொடுக்க மறுத்து போருக்கு தயாராவார் பூலித்தேவர். அதனால்தான் நெற்கட்டின் செவல் என அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மதுரையில் நாயக்க மன்னர்களின் ஆட்சி 1529 முதல் 1736 வரை இருந்தது. இவர்களில் விஸ்வநாத நாயக்கர் முதல்வராவார். 1529 முதல் 1564ஆம் ஆண்டு வரை ஆட்சி புரிந்தார். இவருடைய ஆட்சி காலத்தில் பாண்டிய நாடு 6 மண்டலங்கள் 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டதில் மதுரை, திருவில்லிபுத்தூர், திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களில் 18 மறவர் பாளையங்கள் ஏற்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு பாளையமும் ஒருவரின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த பாளையத்துக்கு முழு மரியாதையும் தனி அதிகாரங்களும் வழங்கப்பட்டன. இத்தகைய பாளையங்களில் ஒன்றுதான் நெற்கட்டின் செவல் பாளையமாகும். அதன் மன்னர் தான் பூலித்தேவர். இவர் முக்குளத்தூர் தேவர் பிரிவின் ஆப்பநாட்டு மறவர் என்ற பிரிவை சேர்ந்தவர் என்றாலும் வீரத்திற்காக மட்டுமே அடையாளம் காணப்பட்டனர். தமிழில் மரம் என்றால் வீரம் என்று பொருளாகும். யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை என பல்வேறு பிரிவுகளை போர்ப்படை பிரிவுகள் இருந்தாலும் வெற்றியை முடிவு செய்வது காலாட்படையாகவே அப்பொழுது பார்க்கப்பட்டது. இவரை பற்றிய ஒரு நாட்டுப்புற பாடலில் அவரின் உடல் வாகு பற்றி கூறப்பட்டுள்ளது. மாவீரன் பூலித்தேவர் 6 அடி உயரமுடையவர், ஒளி உறிந்திய முகமும் தின் தோளையும் உடையவர், பவளம் போன்ற உதடுகளும் மார்பும் இருந்ததாக அந்த பாடல் கூறுகின்றது. மேற்கு தொடர்ச்சி மலையிலுள்ள புலிகளை கொன்று விளையாடுவதில் மிகுந்த விருப்பம் கொண்டு விளங்கினார். புலித்தோல் மற்றும் புலி நகங்களை அணிவதிலும் அவருக்கு விருப்பம் இருந்தது. இதனால் பூலித்தேவரை எல்லோரும் புலித்தேவர் என்றே அழைத்து வந்தனர். காத்தப்ப பூலித்தேவரின் திறமையை கண்ட அவரது பெற்றோர் அவருடைய 12வது வயதில், அதாவது 1726இல் அவருக்கு பட்டம் சூட்டி அரசராக்கினார்கள். பின்னர் பூலித்தேவருக்கு திருமண ஏற்பாடுகள் நடைபெற்றன. அவருக்கு வாழ்க்கை துணைவியாக அமைந்தவர் அவருடைய உறவு பெண் கயல்கண்ணி என்கின்ற லட்சுமி நாச்சியார். கயல்கண்ணியின் சகோதரர் சவுனத்தேவரும் பூலித்தேவரும் இணைபிரியாத நண்பர்கள். பூலித்தேவருக்கு கோமதி முத்து தலவாச்சி, சித்திரபுத்திர தேவன் மற்றும் சிவஞான பாண்டியன் என்று 3 மக்கள் பிறந்தனர். பாளையத்திலிருந்து வரும் வருமானத்தை அவர் நிர்வாகத்திற்கும் மக்களுக்கும் பயன்படுத்தி எஞ்சியதை கோவில் திருப்பணிக்காகவும் செலவு செய்தார். சங்கரன் கோவில்,
பால்வண்ணநாதர் கோவில், வாசுதேவ நல்லூர் அர்த்தநாதீஸ்வரர் கோவில், நெல்லை வாகையாடி அம்மன் கோவில் மற்றும் மதுரை சொக்கநாதர் கோவில் என்று திருநெல்வேலி சீமையில் உள்ள பல கோவில்களுக்கும் பூலித்தேவர் திருப்பணி செய்துள்ளார். திருப்பணிகள் முழு கோவிலையும் சீர்படுத்துவது முதல் அணிகலன்கள் வழங்குவது வரை பலதரப்பட்ட இவர் குலம் அமைத்து கொடுத்ததற்கான செப்பேடுகளும் உள்ளன. இந்திய விடுதலை போரில் முக்கிய பங்காற்றியவர் பூலித்தேவர். பூலித்தேவரின் பெற்றோர்கள் பெயர் சித்திரபுத்திர தேவரும் சிவஞான நாச்சியாரும் ஆவர். பூலித்தேவர் 1/9/1715 ஆண்டில் இவர்களுக்கு மகனாக பிறந்தார். இவருடைய இயற்பெயர் காத்தப்ப பூலித்தேவர் என்பதாகும். பூலித்தேவர் என்றும் புலித்தேவர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். சிறு வயதிலேயே வீர உணர்ச்சியும் இறையுணர்வும் மிகுந்தவராக விளங்கினார். தன்னுடைய 6 வயது சிறுவனாக இருக்கும் பொழுதே அவருக்கு முறைப்படியான கல்வி ஆரம்பிக்கப்பட்டது. இளஞ்சியைச் சேர்ந்த சுப்பிரமணிய பிள்ளை என்பவரிடம் சன்மார்க்க நெறிகளை பூலித்தேவர் பயின்று வந்தார். மற்ற தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களையும் கற்று தாமே கவிதை எழுதும் அளவுக்கு திறன் பெற்று விளங்கினார். பூலித்தேவருக்கு 12 வயதான பொழுது அவருக்கு போர் பயிற்சி தொடங்கப்பட்டது. குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், மல்யுத்தம், வாள்வீச்சு, வேல் எய்தல், அம்பு எய்தல், சிலம்பு வரிசைகள், கவன் எறிதல், வல்லையம் எறிதல் மற்றும் சுருள் பட்டாசு சுழற்றுதல் போன்ற சகலவிதமான வீர விளையாட்டுகளிலும் அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் அதிகரித்து கொண்டிருந்த காலம். எங்கு பார்த்தாலும் ஆக்கிரமிப்பு, பாளையக்காரர்கள், மன்னர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். அப்படி பரபரப்பாக இருந்த காலகட்டத்தில் 1750 ராபர்ட் கிளைவ் திருச்சிக்கு வந்து ஆங்கிலேய கொடியை ஏற்றி வைத்துவிட்டு தென்னாட்டு பாளையக்காரர்கள் தன்னை காண வேண்டும் என்று அறிவிப்பை கொடுத்தான். இதனால் வெகுண்டெழுந்த பூலித்தேவர் திருச்சிக்கு தனது படையுடன் சென்று ஆங்கிலேயரை எதிர்த்தார். இதில் பூலித்தேவரே வெற்றியும் பெற்றார். இது பற்றி பூலித்தேவன் சிந்து என்ற கதை பாடலும் கூறுகின்றது. பூலித்தேவனும் ராபர்ட் கிளைவும் திருவள்ளிபுத்தூர் கோட்டையில் சந்தித்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. 1755 கர்னல் கீரோன், கர்னல் அலெக்சாண்டர் ஹெரான் என அழைக்கப்படுபவன் தன் கோட்டையை முற்றுகையிட்டு கப்பம் கட்ட நிர்பந்தம் செய்தபோது தன்னுடைய நிலப்பகுதியில் வசூலிக்கும் உரிமை வெள்ளையர் எவருக்கும் கிடையாது என வீர முழக்கமிட்டு வெள்ளையனை விரட்டியடித்து முதல் வெற்றியும் பெற்றார். அதே ஆண்டில் களக்காட்டிலும் நெற்கட்டும் செவல் கோட்டையிலும் நடைபெற்ற போரில் தோற்கடித்தார். அதனை அடுத்து திருவள்ளிபுத்தூர் கோட்டையில் நடைபெற்ற போரில் ஆற்காடு நவாப்பின் தம்பியை தோற்கடித்தார். 1756 மார்ச் மாதம் திருநெல்வேலியில் பூலித்தேவர் நடத்திய போரில் பூலித்தேவனின் உயிர் தோழன் மூடேமியாவை ஆங்கிலேயர்கள் துண்டு துண்டாக வெட்டி எறிந்ததால் மனமுடிந்த பூலித்தேவர் போரை நிறுத்தி திரும்பினார். 1765 அக்டோபர் மாதம் வாசுதேவ நல்லூர் கோட்டையை தாக்கிய கேப்டன் பெரிட்சன் பூலித்தேவரிடம் தோற்றான். 1760 நெற்கட்டும் செவல் கோட்டையை தாக்கிய போதும் 1766 கேப்டன் பவுட்சன் வாசுதேவ நல்லூர் கோட்டையை தாக்கிய போதும் அவற்றை முறியடித்து மீண்டும் வெற்றி பெற்றார். 1766 தொடர்ந்து ஆங்கிலேயரிடம் தலைமை தளபதி பொறுப்பேற்றிருந்தவனும் கொடூரமான போர் முறைக்கு பெயர் பெற்றவனாகிய துரோகி நயவஞ்சகன் தொடர்ந்து பூலித்தேவரை எதிர்த்து போரிட்டு வந்தான். 10 ஆண்டுகள் பூலித்தேவரை அவனால் வெல்லவே முடியவில்லை. அத்தனை பீரங்கி ஆங்கிலேயருடைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான படைகளை திரட்டியும் 10 வருடங்கள் பூலித்தேவரிடம் அடிபட்டு கொண்டே இருந்தான். தொடர்ந்து தன் படைகள் தோற்பதை அறிந்த ஆங்கிலேயன் பூலித்தேவர் மீது ஆத்திரமடைந்தான். இதனால் வேறு வழியின்றி தன்னுடைய மொத்த படை பலத்தையும் திருநெல்வேலியில் இறக்கினான் வெள்ளையக்காரன். வாளிலும் வேலிலும் வெற்றி என்ற பூலித்தேவரின் படைகள் ஆங்கிலேயரின் பீரங்கிகளில் சற்று தடுமாறியது. லட்சக்கணக்கான ஆங்கிலேய படைகள் கொல்லப்பட்டனர். ஆங்கிலேயருக்கு பெருத்த அடியும் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் இந்த போரை நடத்தாமல் இருந்திருக்கலாம் என கூட யோசிக்க ஆரம்பித்தார்கள். அந்த அளவுக்கு ஆங்கிலேயருக்கு பெரிய ஒரு அடியை கொடுத்து விட்டார் பூலித்தேவர். அந்த போரிலிருந்து தப்பித்து தலைமறைவானார் பூலித்தேவர். நெருக்கடியான சூழ்நிலையிலும் ஆங்கிலேயருக்கு எதிரான போர் என்கிற வகையில் உதவ வந்த டச்சுக்காரர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியையும் பூலித்தேவர் மறுத்துவிட்டார். தனி ஆளாக
தன் படையிலோடு அத்தனை ஆங்கிலேய தளபதிகளோடு போரிட்ட மாவீரன் பூலித்தேவர். ஆங்கிலேயர் நெற்கட்டான் செவல் பாளையத்தின் மன்னர் பூலித்தேவரை பிடிக்க ஒரு நாட்டையே வளைக்கக்கூடிய அளவுக்கு பெரும் படையுடன் வந்தனர். 1767 ஆண்டு மே மாதம் டொனால்ட் கேம்பல் தலைமையில் மேஜர் பிளிண்ட், கேப்டன் ஹார்பர் ஆகியோர் வாசுதேவநல்லூர் கோட்டையை தாக்கினார்கள். இத்தகைய பெரும் படையை எதிர்பார்க்காத நிலையிலும் பூலித்தேவர் நிலைத்து நின்று போரை தொடர்ந்தார். ஆனால் ஆங்கிலேய படை பீரங்கிகளின் முன் மன்னர் படையின் வாளும் வேலும் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. குண்டுகளால் கோட்டை சுவரில் ஏற்பட்ட ஓட்டையை வீரர்கள் களிமண்ணும் வைக்கோலும் வைத்து அடைத்தனர். அதுவும் முடியாத சூழ்நிலையில் தத்தம் உடல்களை கொண்டு ஓட்டையை அடைத்து காத்தனர். ஒரு வாரம் நடந்த, இரவு பகலும் நடந்த இந்த போரில் எதிர்பாராமல் அந்த சமயம் பெய்த பலத்த மழையை பயன்படுத்தி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தன் படை வீரர்களுடன் மறைந்து கொண்டார் பூலித்தேவர். 1767 ஆண்டு நடைபெற்ற இந்த போரே மன்னரின் கடைசி போராகும். பூலித்தேவரின் மறைவு பற்றி இருவேறு கருத்துகள் நிலவுகின்றன. மன்னர் தப்பிச்சு சென்றாலும் அவர் உயிரை குறியாக கொண்ட ஆங்கிலேயர்கள் அவரை தீவிரமாக தேடினார்கள். ஒரு சாரார் கருத்துப்படி ஆரணி கோட்டையின் தலைவன் அனந்த நாராயணன் என்பவனின் மாளிகைக்கு பூலித்தேவரை வரச் செய்து அங்கு கைது செய்து விட்டார்கள் என்றும், பாளையங்கோட்டைக்கு கொண்டு செல்லும் வழியில் சங்கரன் கோவிலின் இறைவனை வழிபட வேண்டும் என்று பூலித்தேவர் விரும்பியதாகவும், அதன்படி கும்பினியர் போர் வீரர்கள் புடைசூழ சென்று இறைவனை வழிபட்டதாகவும், அப்போது பெரிய புகை மண்டலமும் ஜோதியும் கை விலங்குகள் அருந்து விழ ஜோதியில் கலந்தார் என்றும், பூலித்தேவன் சிவஞானத்துடன் ஐக்கியமானதால் பூலி சிவஞானம் ஆனார் என்றும் நாட்டுப்புற பாடல்கள் கூறுகின்றன. இது பற்றிய ஆதாரங்களும் தெளிவாக இருக்கின்றன. அவர் ஜோதியில் ஐக்கியமானார் என்பதுதான் வரலாறாக தெரிகிறது. நாட்டுப்புற பாடல்களும் இதை பற்றித்தான் கூறுகின்றன. இது நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னவென்றால், முழுக்க முழுக்க வாழ்வீச்சு போர் வீச்சு என்று பெரிய மூர்க்கத்தனமான போர் வீரராக பூலித்தேவர் இருந்தாலும் அவர் ஆன்மீகவாதியாகவும் இருந்திருக்கிறார். ஆன்மீகத்தின் மீதும் இறை வழிபாடு மீதும் மிகுந்த பற்றும் கொண்டவர். ஆகவே இது போன்ற கோயில்களில் தெய்வமானார் என்ற அந்த வரலாற்று பதிவும் நம்பும்படியாக இருக்கிறது. இன்றைக்கும் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயணன் கோவிலில் பூலித்தேவர் மறைந்த இடம் என்று ஒரு இடம் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. தமிழ்நாடு அரசு திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரி வட்டம் பகுதியில் உள்ள நெல்கட்டும் செவல் என்னும் ஊரில் பூலித்தேவன் நினைவை போற்றும் வகையில் பூலித்தேவன் நினைவு மாளிகை, திருமண மண்டபம் ஆகியவை தமிழக அரசு அமைத்துள்ளது. எதிர் திசையில் நேருக்கு நேராக நின்று எவ்வளவு போர் செய்தாலும் தமிழ்நாட்டு மன்னர்களை யாரும் வெற்றி கொள்ள முடியவில்லை. அதேபோல்தான் பூலித்தேவன் அவர்களையும் தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆங்கிலேய படையால் அசைக்கவும் முடியவில்லை, ஆட்டவும் முடியவில்லை. அவன் பயன்படுத்தாத ஆயுதங்கள் கிடையாது, அவன் பயன்படுத்தாத யுக்திகள் கிடையாது. அவன் இழந்த போர் வீரர்கள் லட்சக்கணக்கான பேர் 10 வருடங்கள் ஆங்கிலேயரை படித்து விட்டார் பூலித்தேவர் ஆங்கிலேய படையை. அந்த 10 வருடமும் அவன் மற்ற எங்கேயும் படாத அடியை பூலித்தேவரிடம் பட்டுதான் வரலாறு. பூலித்தேவரை அவர்கள் கொலை செய்ய முடியவில்லை, கைது செய்ய முடியவில்லை. அந்த அளவிற்கு திருநெல்வேலி சீமையில் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர்